இன்றைக்கு செய்ய போகிறது நெஸ்டம் ஸ்னோ பிஸ்கட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர். இன்றைக்கி நான் பிஸ்கட் ஆல்மண்ட் ஸ்னோ நெஸ்டம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 220 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். 100 கிராம் ஐசிங் சுகர், 100 கிராம் நெஸ்டம். நெஸ்டம் நான் அரைச்சிட்டேன். 250 கிராம் margarine, பேக்கிங் பவுடர், எசன்ஸ் வெனிலா 1 டீஸ்பூன், 100 கிராம் டார்க் சாக்லேட். அப்படி உங்களுக்கு டார்க் சாக்லேட் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மில்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். 100 கிராம் நெஸ்டம். ஓகேவா, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மொதல் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, இந்த பட்டரை மர்கரீனை நீங்கள் அந்த மங்கில் போட்டு நல்லா அடிக்கணும். இது கூட நம்ம ஐசிங் சுகர் சேர்த்துக்க போகிறோம். ஏன் ஐசிங் சுகர் நான் சேர்த்துக்கன்னா, சின்னாங்க கரைஞ்சிரும். இதே கஸ்டர்ட் சுகர்னால் ரொம்ப லேட்டாகும். உங்கள் விருப்பம் எப்படின்னு பார்த்துக்குங்க. ஓகேவா, முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் மர்கரீன் போட்டிருக்கேன். இது கூட நான் ஐசிங் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடிக்கணும். ஓகேவா, ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடிக்கணும். சீனி நல்லா கரையணும், மர்கரீனோட நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள், ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னா, எசன்ஸ் வெனிலா நான் சேர்த்துக்க போகிறேன். நான் இந்த மூடி அளவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, அரைச்ச இந்த நெஸ்டமை இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் அரைச்சிடுங்க, அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் சேர்த்துக்குவோம். ஓகேவா, இது கூட நான் 25 கிராம் சோள மாவு நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நான் இந்த கோதுமாவை முழுசாக சேர்த்துக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் 3 கரண்டி போட்டுக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன செய்யணுன்னாக்கா, இது இந்த கரண்டியில் வச்சு கிண்ட முடியாது, நம்ம கை பாய்க்கலாம். ஓகேவா, நல்லா வலிச்சு எடுத்துருங்க. ஓகேவா, இப்போ நான் மிச்ச மாவை இதில் சேர்த்து நல்லா பிழைய போகிறேன். அப்படி மாவு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்குங்க, அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓகேவா, முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். ஓகேவா, இப்போ நம்ம கையில் பிழையலாம். எப்பவுமே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் கணக்காக வரும். ஓகேவா, போட்டுட்டு வரலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா பிழைஞ்சிட்டேன். அப்படி உங்களுக்கு மாவு பத்தலைனாக்கா பாருங்கள், கையில் ஒட்டல, மாவு பத்தலைனாக்கா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ சரியாக வந்துடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ கொண்டார் சென்று நம்ம இதை செய்யலாம். ஓகேவா, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ண செய்கிறதுக்கு. நான் இந்த கட்டை அச்சு தான் நான் பாய்க்கிறேன். உங்களுக்கு வேறு எந்த அச்சுனாலும் நீங்கள் பாய்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வெட்டை அச்சு செய்யறதுனால நான் உருட்டை கட்டு தான் பாய்க்கிறேன் ரோலில் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இப்போ
ஸ்டார்ட் பண்ணலாம். மாவு வந்து ரொம்ப நிப்பீஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப திபால் இருக்குது. கணக்கான இது நீங்கள் ரோல் பண்ணுங்கள், அப்போ தான் சரியாக வரும். ஓகேவா? இந்த அளவுக்கு ரோல் பண்ணால் போதும். இப்போ நம்ம வெட்டி எடுக்க போகிறோம் அந்த அச்சியை. ஓகேவா? இந்த மாதிரி தான் வெட்டணும். ஓகேவா? இந்த அளவுக்கு வெட்டிகிட்டே வாங்க. ஓகேவா? பாருங்கள், வெட்டி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து பேக் பண்ண போகிறேன். 150 செல்சியஸ் 15லேருந்து 20 நிமிஷம். இப்போ பாருங்கள், நான் 5 நிமிஷம் அவனை வந்து சூடாக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இது வைக்க போகிறோம் பிஸ்கட்டை. இப்போ நான் வந்து 150 செல்சியஸ் 15 நிமிஷம். ஓகேவா? இப்போ பாருங்கள், அவன் நின்றுச்சு, வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. ஓகேவா? இப்போ நெஸ்டம் பிஸ்கட் வந்து நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். இப்போ இது அது மேலே வந்து டெக்கரேஷனுக்கு வந்து நான் வந்து சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து குவைன் சாக்லேட்டு, நீங்கள் பேக்கரியில் கேட்டால் கிடைக்கும். நான் வந்து 100 கிராம் எடுத்துருக்கேன். இது கூட நான் வந்து ஓகேவா, நான் வந்து 100 இல்லைன்னா 200 கிராம் நீங்கள் எடுத்துக்கலாம் நெஸ்டமே. இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, நான் சாக்லேட் வந்து கரைச்சிட்டு அதில் வந்து பிஸ்கட் வந்து டீப் பண்ணிவிட்டு இந்த நெஸ்டம் வந்து அந்த பிஸ்கட் மேலே நம்ம தூவ போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் சாக்லேட் கரைச்சிட்டேன். இந்த மாதிரி தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, பிஸ்கட் இதில் போட்டு டிப் பண்ணோம். ஓகேவா? சாக்லேட் அதில் போட்டுங்க, நல்லா டிப் பண்ணுங்கள். ஓகேவா? டிப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, பாருங்க, நெஸ்டம் வச்சுருக்கோம், இதில் போட போகிறோம். ஓகேவா? இதில் போட்டுருங்க எல்லாத்தையும் எடுத்து. ஓகேவா? போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நெஸ்டம் எடுத்து அதை தூவி விடுங்க. தூவிட்டு நல்லா பிரட்டி விடுங்க, நல்லா ஒட்டணும். அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள், நல்லா ஒட்டியிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் தீபாவளி நல்லா குதூகலமாக கொண்டாடுங்க. சுவையான நெஸ்டம் ஸ்னோ பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.